வீட்டுக்கு வந்தது ஐஸுக்கு பிடிக்கலையோ? ஐயோ அண்ணி, என்னது இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன ஐஸ்வர்யா, கண்டுக்கவே மாட்டேங்கிற, முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி. உனக்கு அந்த சின்ன தம்பி தான் பெருசா போயிட்டான்ல? நீங்களா அப்படி நினைச்சுக்காதீங்க. பின்ன என்ன ஐசு, அத்தை என்னடான்னா என் பொண்ணு சரியா சாப்பிட்றதில்ல தூங்குறதில்லன்னு என்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பாவம் ஐஸ்வர்யா, உன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? பாசங்கிறது என்ன அண்ணி? பாசம் வைக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து சரி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது தானே. சின்ன தம்பி விஷயத்துல நான் கலங்கி போய் இருக்கேன்னு தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறதா பாசம்? அப்படி இல்ல ஐசு, அவன்தான் அந்த மல்லிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உறுதியா சொல்றான்ல. ஆஹா, இல்ல அண்ணி, அவன் என்ன மனசார விரும்புறான், என்ன நேசிக்கிறான். இன்னைக்கு கூட நான் அவனை மீட் பண்ணி பேசினேன். அவன் கண்ல அவ்வளோ காதல் தெரிஞ்சது. ஆனா பாவம் அண்ணி, வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறான். அவன் 2 விஷயத்துக்கு பயப்படுறான். உதவி செஞ்சவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு பயம் ஒண்ணு. சின்ன வயசுல பெரியவங்க எடுத்த முடிவுக்கு விரோதமா நடந்தா சொந்தக்காரங்க கோச்சுப்பாங்களோன்னு இன்னொரு பயம். இது 2 தான் அவனுக்கு பிரச்சனை. இதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டானா என் சின்ன தம்பி முழுசா என்கிட்ட வந்துருவான். இதெல்லாம் சின்ன தம்பியே உன்கிட்ட சொன்னானா? அப்ப சரி, நான் இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்றேன். அவங்க நிச்சயமா கண்டிப்பா உனக்கு ஏதாவது செய்வாங்க. அவங்க உனக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் ஐஸ்வர்யா இருக்காங்க. முடிஞ்சா சின்ன தம்பியோட அவங்க உன்னை சேர்த்து கூட வச்சிருவாங்க. அவங்க பேச்சில இருந்து நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இங்க பாரு, நம்பிக்கையா இரு, உம்முன்னு இருக்காத, நல்லா கலகலப்பா இரு, சரியா? ஏன் பண்ணி தான் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்க, நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டா முடிஞ்சது. செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்க போறோம், நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல, இப்ப எனக்கு பசிக்கலங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதும் பொண்ணு. அப்பா உங்க கூட ஜோடியா உட்காந்து சாப்பிடலான்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆமாடா, நாங்க 2 பேரும் ஊட்டி விட்டு கூட சாப்பிட்டுக்குவோம், இல்ல பொண்ணு? என்ன நீங்க? ஐயா சாமி, தாராளமா சாப்பிடுங்க, யார் வேணானா? ஏய், சும்மா ஏ இருடா. ராஜாராம், இந்த மாதிரி அக்காவுக்கு ஒரு நாளாவது ஆசையா நீ ஊட்டி விட்டுருக்கியா? இது என்ன ஒரு குறையா? இந்த ஊட்டி விட்டுருவோம். பாத்து ஒண்ணு வேண்டாம் வேண்டாம், போ. என் கையால சாப்பிடுங்க. வேணாம் வேணாம், சாப்பிடுங்க. பரவாயில்ல. அப்புறம் ஏன் கேட்டீங்க? வேணாப்பா, நான் சாப்பிடுப்பா, சாப்பிடுறேன். சும்மா கேட்டேன். ஐசு, ஏன் உம்முன்னு இருக்க? எல்லாரும் எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. என்ன ஐசு? சாப்பிடும் போது யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரூல் இன்னும் இருக்கா? அது இருக்கா இல்லையான்னு உன் அன்பு தங்கச்சிக்கிட்டே கேளு, அவளே சொல்லுவா. ஐசு, எல்லாரும் ஒண்ணுதான் பாக்குறாங்க, ஏதாவது பேசு. சூர்யா, நீ தாராளமா போன் பேசலாம். நீ 10 நிமிஷம் பேசுற போனு தப்புன்னு ராஜாராம் 1/2 மணி நேரமா பேசுவா. பரவாயில்லன்னா பேசு. அத்தை, சாப்பிடும்போது போன் பேசாதன்னு நானும் சூர்யா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா கேக்குறதே இல்ல. 1/2 மணி நேரம் லெக்சர்லாம் இவருக்கு பத்தாது. பெரிய பனிஷ்மெண்டா ஏதாவது கொடுங்க. சின்ன பவி, வந்ததும் வராதமா இப்படி கோல் முட்டுற. சின்ன வயசுல என் காதை பிடிச்சி திருவினா மாதிரி இப்ப அவர் என் காதை பிடிச்சி திருவணும். அதானே உன் ஆசை? சரி, சாப்பிடுறா.
அக்கா கேட்டீங்க, ஊட்டி விடல, எனக்கு தூக்கம் வராது. ஒரு வாய் வேண்டாம் சாப்பிடுங்க. ராஜாராம், நாங்க. சாப்பிடுறல்ல. ஒரு வாய் சாப்பிடுங்க. தம்பி கையால சாப்பிட ஆசைப்பட்டீங்கல்ல? வேண்டாம்னா ஆ. எப்படி அத்த? ம் என் தம்பி இல்ல. ம். ம் உங்க தம்பி தான். ஏய், என் பொண்டாட்டி கூட நான் ஊட்டி விட்டா நீ யார கேக்குறதுக்கு? என்னங்க நீங்க வாங்கிக்கோ. ஆ ஆ ஆ. எப்படி? எப்படி என் கையால சாப்பிட்டு தனி டேஸ்டா இருக்குமே? ஆ? அவை ஐஷு கிட்ட பேசுனியா? பேசுன அத்தை. என்னத்த பேசுன? நீயே பார்த்தல்ல, டைனிங் ஹால்ல எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணா இருந்தோம். ஆனா அவ மட்டும் சிரிக்கவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னதான் அவ சொல்றா? அத்தை, அவ என்ன தெரியுமா சொல்றா? நான் ஒன்னும் ஒன் சைடா லவ் பண்ணல, சின்ன தம்பியும் தான் என்ன லவ் பண்றான்னு சொல்றா அத்தை. ம், இதே மாதிரி தானே அன்னைக்கு சொன்னா. ஆனா அந்த பையன் கிட்ட கடையில போய் கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்றான். யார் சொல்றத நம்புறதுன்னே தெரியல. சரி விடு, திரும்பவும் போய் நான் அந்த பையன் கிட்ட பேசுறேன். அதான் கரெக்டா இருக்கும். ஹலோ. என்ன சந்துரு, எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் சித்தி. அபிஷேகம், சிறப்பு பூஜைன்னு ராஜாராம் ஃபேமிலி கோவில்லயே தூள் கிளப்பிட்டாங்க போல. எந்த கோயில்ல யார் அபிஷேகம் பண்ணது? அதான் சொன்னேனே, ராஜாராம் அண்ட் கோ. உங்க அப்பா, உங்க அம்மா விசாலம், உங்க தாத்தா வேலுச்சாமின்னு மொத்த குடும்பமே கோயிலுக்கு போய் சிறப்பு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் செல்லம், உனக்கு விஷயமே தெரியாதா? ஓ, நீ அந்த கம்பெனிலேயே இல்ல. நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் சித்தி. அதனால அவங்க கூப்பிடாம விட்டுட்டாங்க போல. ஏன், நீ கூப்பிட்டு இருந்தா கோயிலுக்கு போயிருக்க மாட்டியா? ஆ, பாரதி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நீ வேண்டியிருக்க மாட்டியா? ஓ, அதனாலதான் அவங்க உன்னை கூப்பிடாம விட்டுட்டாங்களோ? ஆனா எனக்கு ஒண்ணு புரியல சந்துரு. ஒன்ன மாதிரிதான் சூர்யாவும் பிரிஞ்சு போய் தனியா இருக்கான். அவனையும் பவித்ராவையும் கூப்பிட்டு அபிஷேகம் பார்க்க வச்சு பூஜையில எல்லாம் கலந்துக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கான சிறப்பு பூஜையை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்க வச்சு மரியாதையும் பண்ணிருக்காங்க. சூர்யாவையாவது கூப்பிட்டாங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். உங்களெல்லாம் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன்டா. ஆ சந்துரு, அதோட அவங்க விடல. கோவில்ல இருந்து நேரா உங்க சூர்யா அண்ணனையும் அண்ணியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே உங்க அண்ணன் வீட்ல தான் இருக்க போறாராம். இது நல்ல விஷயம் தானே சித்தி. சூர்யா வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு நான் அம்மா கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ம், சந்துரு, நீ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்க. அதனாலதான் இதுல இருக்கிற குடும்ப அரசியல் உனக்கு புரியல. எனக்கு புரியல, இதுல என்ன அரசியல் இருக்கு? இங்க பாரு, இத்தனை நாளா சூர்யாவை அவங்க கூப்பிடல. ஆனா நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததும் இப்ப ஏன் அவங்க கூப்பிடுறாங்க? ஏன்னா எங்களுக்கு சூர்யா இருக்கான், எங்களுக்கு அவனே போதும், நீ தேவையே இல்லைன்னு மறைமுகமா அவங்க சொல்றாங்க. இத பாரு சந்துரு, நீயே சொல்லு, நான் சொல்றது சரியா தப்பா? சந்துரு, தப்புன்னா தைரியமா தப்புன்னு சொல்லு, நான் ஒத்துப்பேன். ம்ஹும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சித்தி. அவங்க என்ன ஒதுக்கி வைக்க தான் முடிவு பண்ணிட்டாங்க. பாத்து சந்துரு,
என்ன ஒதுக்கி அந்த ஃபேமிலிக்கே சம்பந்தம் இல்லாதவளா ஆக்கிட்டாங்க. அதான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா என் நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாதுல்லப்பா. சரி சந்துரு, பாத்துக்க. ஓகேயா? நான் வச்சுட்டுமா? என்னடா பேராண்டி, நல்லா இருக்கியா? வாங்க தாத்தா. அங்கிள் வணக்கம். அடடே, வணக்கம் வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வா மாணிக்கம், நான் நல்லா ரொம்ப இருக்கேன். நாள் ஆச்சு. உட்காரு உட்காரு. உட்காருங்க. அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா எல்லாம் இருக்காங்களா? சௌக்கியம். என்னம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. உங்கள் சம்பந்தி அவரோட மூத்த மகனையும் மருமகளையும் நல்லபடியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. அந்த தகவலை நம்ம வீட்டை சேர்ந்தவங்க யாருமே இன்னும் என்கிட்ட சொல்லல. நேத்து கோவில்ல அபிஷேகம் பூஜைன்னு எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கும் என்னையும் ஸ்வேதாவையும் கூப்பிடவே இல்லைல்ல? அது அது நீ சத்தம் போட்டுட்டு வந்ததுனால உன்னை கூப்பிடணும்னு தோணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். சிறப்பு பூஜை எதுக்கு பண்ணாங்களாம்? பவித்ராக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும்னு தானே? இவங்க குழந்தைன்னா நல்லா இருக்கணும், நல்லா பிறக்கணும். அதுக்கெல்லாம் அவங்க சாமி கும்பிட மாட்டாங்களா? ஏம்மா கோவிச்சுக்கிற? அதுக்கு என்ன, அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் சிறப்பு பூஜை பண்ணிட்டா போகுது. இல்ல தாத்தா, அம்மாவும் அப்பாவும் என்ன பர்பஸா ஒதுக்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு அண்ணனை கூப்பிட்டு நடத்திருக்காங்க. அப்படி போதா கதை? தப்ப தட்டி கேட்ட தம்பிய தட்டி வைக்கிறதுக்காக அண்ணனை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்களா? அப்படியெல்லாம் அண்ணன் தம்பியா இங்க யாரும் பிரிச்சு பார்க்கலாமா? அப்போ மருமகளுக்குள்ள பிரிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு பவித்ரா வசதியா போயிட்டா, குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாத ஏன் பொண்ணு தாழ்ந்து போயிட்டாளா?